சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 29வது வசனம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். தாவீதுக்கு ஒரு பக்கம் 3000 பேரோடு வருகிற ஒரு பெரிய சேனை வருகிறது. சவுல் 3000 பேரோடு வர்றான் எதிர்த்து. இன்னொரு பக்கம் தாவீதுக்கு தேவனாகிய கர்த்தர் துணையாய் நிற்கிறார். இப்ப தாவீது சொல்றாரு, சவுலோடு வருகிற இந்த 3000 பேர் அந்த படைய என் தேவனுடைய பலத்தினால் அவர்களுக்குள் பாய்ந்து நான் முறியடிப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறத பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தாவீது தேவனுடைய பலத்தை நம்பி தேவனினோடு இருக்கிறாருங்கிற அந்த வைராக்கியத்துல எவ்வளவு பெரிய படை வந்தா என்ன, இவ்வளவு பெரிய சேனை வந்தா என்ன, எனக்கு விரோதமா நான் அவர்களை முறியடிப்பேன், காரணம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து அந்த தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீ விசுவாசிங்க. இப்ப வருகிற அந்த பிரச்சனைகளும் இப்ப உங்களுக்கு காணப்படுகிற போராட்டங்களும் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக முறியடித்து உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வருவார். இந்த போராட்டங்கள்ல இருந்து ஒரு விடுதலையை தருவார். நீ விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீ விசுவாசித்து நீங்க இயேசு என்னோடு இருக்கிறாருங்கிற வைராக்கியத்துல நீங்க ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது உங்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த தீராத வியாதி, வேதனை, கஷ்டம் எல்லாம் தானாக மாறி போயிடும். நீ தைரியமா இருங்க. God bless you.